ஏன்னா நிச்சயமாக அது ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா. ஸோ அது நீங்கள் படம் பாருங்கள். படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்னாடியே கிளாஸ் ஆடியன்ஸ் பி கிளாஸ் ஆடியன்ஸ் சீக்கிரம் அப்படின்னு தூக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை. இப்போ கோவிடுக்கு அப்புறமா உலக மக்கள் எல்லா சினிமாவும் பார்க்குறாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே அடைக்க முடியுமா? இல்லை, அது அப்படி அடைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம டே டு டே பார்க்குற விஷயமா இருக்கலாம். ஒரு ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வராரு, ஒரு புது உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ சர்டன் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் தான் அந்த செக்மெண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாம், பசங்க பார்க்கலாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான். படங்கள் நிறைய தேசிய விருதுகளை தமிழ் சினிமா வாங்கியிருக்காங்க. இந்த படம் எதுக்கெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்? அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்து முதல்ல மக்களோட அன்பும் கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட். கேம் சேஞ்சர்ஸ் படமும் ரிலீஸ் ஆகுது at the same time. ஸோ இதனால ஸ்க்ரீனிங் கிடைக்கிறதுல ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? சரி, ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்லை எல்லா படங்களுக்கும் அது ஒன்று இருக்கும். பிகாஸ் இந்த பிரித்து கொடுக்குறதுல அது ஒன்று இருக்கும். ஸோ பார்க்கலாம். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதே மாதிரி நிச்சயமாக எங்கள் படக்கும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது நிச்சயமாக அது எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்கான தேட்டருக்காரங்களே அதை வந்து எப்படி அதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுவாங்க. வேறு மூவி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கூலாகவே இருப்பீங்க. ஆனால் இந்த மூவி நாடகத்துக்கு ரிலீஸு கொஞ்சம் பயம் சார்ந்த ஒரு திட்டம் இருக்கா? இல்லை, ஒவ்வொரு படமும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு இத்தனை இந்த ஒரு வருஷத்தோட உழைப்பை, இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அது ஒரு புது முயற்சி. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலாக இருக்குது. ஸோ இது டென்ஷன் ஒன்று கிடையாது. தேட்டர்லேருந்து வரக்கூடியவங்ககிட்ட FDFX சொல்லி மூவியை பற்றி கேட்டுக்கணும். உங்களுடைய ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பண்ணலைன்னா அவங்க வந்து மொபைலில் பண்ண போகிறாங்க, இல்லை எங்கேயாவது பண்ண போகிறாங்க. ஸோ அது அப்படி அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் மூவி கிரிட்டிக்ஸாக அவங்க காசு கொடுத்து போகிறவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணணுன்றது தான் என்னோட இந்த நேரத்தில் இல்லை.